தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கின்றோம். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரம் சொல்லும்போது கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அதிகாரம், தெய்வத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்ற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் என்று சொல்லுகின்ற சமயத்தில் பெற்றோர்கள் இது அந்த மோசேயின் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆசிரியர் பெருமக்கள் மோசேயின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், தங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு தெய்வத்தை பற்றி எடுத்து சொல்வது, அவங்களுடைய ஒழுக்கத்தை எல்லாம் எடுத்து சொல்வது. அதே மாதிரி தான் சமூகத்தில் அரசியல்வாதிகள் மோசேயின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், நல்ல ஒரு சமூகமாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதை காட்டிக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும். திருச்சபையில் அருட்தந்தர்கள் அருட்கன்னியர்கள் மோசேயின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், மக்களை தெய்வ விசுவாச வாழ்க்கையில் வளர்த்தி கொள்வதற்கு. நண்பன் இன்னொரு நண்பனுக்கு மோசேயின் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றான், அவனை நல்ல வழி கொண்டு வருவதற்கு. அப்படி பார்க்குற சமயத்தில் ஓரோ மகனும் ஓரோ மகளும் தெய்வ கிருபைகளை அவர் பெற்றிருக்கிறார்கள். அதாவது மோசேயின் அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதிகாரத்தை பெற்றிருக்கணும் நீங்களும் நானும். அந்த அதிகாரத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது மற்றவர்களே நேரிய வழி கொண்டு போவதற்கு பதிலாக பாவத்தின் வழிக்கு நாம் கொண்டு போயிருக்கின்றோமா? சிந்தித்து பார்த்து இறை சன்னதியில் பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன் நான். அந்த அதிகாரத்தை நல்ல முறையில் நான் பயன்படுத்தியிருக்கின்றேனா, அல்லது சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு மக்களை பாவத்திற்கு நான் இட்டு சென்றிருக்கின்றேனா? ஒருவேளை பாவத்துக்கு நான் இட்டு சென்றேன் என்றால், நீ தந்த அதிகாரத்தை தவறாக நான் பயன்படுத்தினேன் என்றால், இதை மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். மக்களை விசுவாச பாதையில் கொண்டு வர கிருபையை எங்களுக்கு தந்திரலும், ஒழுக்கமான பாதையில் வளர்த்தி வர கிருபையை எங்களுக்கு தந்திரலும், சமுதாயத்தில் நேரிய முறையில் வழி நடத்தக்கூடிய கிருபை எனக்கு தந்திரலும். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.